இப்போ நான் பேசப்படுற வீடியோ வந்து சின்ன குழந்தைகளோ ஞாபகத்தை தவிர்க்கணுங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா இப்போ நான் பேச போகிறது போட போகிறது எல்லாமே அந்த மாதிரி வீடியோ தான். சின்ன குழந்தைங்க யாராலுமே நீங்கள் இந்த வீடியோ பார்க்காதீங்க. தவிர்க்கணுங்கிற பெண்களும் சரி ஆண்களும் சரி தவிர்க்கணும், இது தேவையில்லை அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கவே பார்க்காதீங்க. என்னோட டிஸ்கிளைமராக அதை போட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு உள்ள காலத்தில் வந்து நான் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, எங்கே பார்த்தா கேமரா இருக்குது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் பெண்கள் வந்து குளிச்சுட்டு உட மாத்துறத வந்து வீடியோவை எடுத்து சில தரித்திரம் முடிச்ச நாய்கள் அந்த வீடியோ பார்த்ததா வந்து டிவி பேப்பர் வழியாக இல்லை சமூக வலைதளம் வழியாக பார்த்தோம். அதை பற்றி நிறைய பேர் பேசினாங்க, சில பேர் பேசலை, அதுக்காக எல்லாரும் பேசணுங்கிறீங்க. பேசுனாங்க. ராமேஸ்வரத்தில் ஒரு பாய் வந்து கடை வச்சிருக்காரு, அதில் இன்னும் கடை வச்சிருக்கான். அவனும் எல்லாம் சேர்ந்து கேமரா வாங்கி வச்சுருக்காங்க. அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி இந்த குட்டி குட்டி கேமரா இருந்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கி அங்கே வச்சுட்டு பெண்கள் உட மாத்திர இருக்கிறது காசுலாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ரீ தான், உள்ள போய் ட்ரெஸ் மாற்றுங்க அப்படின்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா வயசான வந்து ரொம்ப வயசானவங்களும் கிடையாது, 18 வயசு, அதாவது நல்ல அழகாக இருக்கிற பிள்ளைங்க, 35 வயசுக்குள்ள 30-40 வயசுக்குள்ள இருக்கிற பெண்களை இந்த மாதிரி தான் வந்து வீடியோ வந்து வாங்க ட்ரெஸ் மாற்றுங்கன்னா ஃப்ரீயான வந்து கூப்பிட்டு இது பண்ணியிருக்காங்க. சரி அதெல்லாம் விடுங்க. சரி அங்கே தான் அப்படி பண்ணுறாங்க, அவங்க தோலுக்கு அலையிறாங்க, சதைக்கு அலையிறாங்க, அவங்க எட்டி பார்த்தேன் அப்படின்னா அந்த மேட்டரை விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே போகுதில்ல, கேமராக்கு தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. இன்ஸ்டாகிராம் வாங்க. இன்ஸ்டாகிராம் வந்து சில வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டே போங்க. இந்த நல்ல வீடியோலாம் போட்டுப்பாங்க, டான்ஸ் ஆடி ஆடிப்பாங்க, குழந்தைங்களை வச்சு நல்லா டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க, மருத்துவ டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க, ஆன்மீகம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க, தகிட்டே போங்க. பொம்பளைங்க அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. அதில் ஒன்று கிராக்கிகள்லாம் கொண்டு வந்தீங்களா, பஸ் ஸ்டாண்டு கிராக்கிகள் மாதிரி அதெல்லாம் பண்ணுங்க. அது வந்து ட்ரெஸ் அவுத்து காமிக்கும், அதுங்களாம் அவுத்து காமிக்கும். இந்த சில நியூஸ்லாம் பார்த்துருக்கேன், ஒரு பிரபலமான ஜவுளி கடையில் வந்து பெண்கள் உடமாதிரி வந்து ரகசிய கேமரா வச்சு எடுத்தாங்கன்னு. ரகசிய கேமரா வைக்க வேண்டாம், தேவையே கிடையாது. ஆனால் பெண்கள் அவங்களே அவங்க உட மாத்துறத வீடியோ எடுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவங்களே உட மாற்றிக்கிட்டு இது எனக்கு சைஸ் சரியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே பரவி விடுறாங்க, நல்லா பரவி விடுறாங்க. நீங்கள் யாருக்கும் முடிஞ்சு இதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல. இன்ஸ்டாகிராம் வாங்க, சில ஐடியாவில் போடுங்க, வாய்க்கு வந்து ஏதாவது பொம்பளை போடுங்க, வந்துடும். அதை பாருங்க, பார்த்தா அதே நிறையா வந்து அவுத்து போடுறது இன்னும் இதெல்லாம் இருக்கு. போட்டுட்டு வரேன். இது இப்போ என்னோட ரிமூவ் பண்ணிட்டேன், இது போடுறேன். எங்க பர்ச்சேசிங் வந்து செம்ம காஸ்ட். மஸ்காரா நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. லிப்ஸ்டிக், இந்த க்ளோ எல்லாமே 495 500. தண்ணியில தூக்கி போட்டு போறேன். ஏற்கனவே 6000 வாங்குறது தூக்கி போட்டேன், அது போத்தீஸ்ல அப்படியே ஒரு கிட்டா வாங்குறேன். இன்னும் கேட்கறது பார்த்தீங்களா, குழந்தைக்கு பெண்கள் பால் கொடுக்குறது வந்து ஒரு புனிதமான செயல். அதையும் இந்த இன்ஸ்டாகிராம்ல சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதுவும் வீடியோவா எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது வந்து காலங்கள் வந்து என்ன சொல்ற, நம்ம வந்து பெரிய பெரிய வார்த்தையில சொல்ல தேவையில்லை. மக்கள் நீங்க பாக்குறவங்க, நீங்க வந்து உங்களை தவற உணர்ந்துக்குங்க. இந்த மாதிரி உங்க வீட்டுல பக்கம் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி வீடியோ போடுற மாதிரி தெரிஞ்சுன்னா நீ கட்டாயமா கண்டிங்க, தேவையில்லாம் பண்ணாதுன்னு. டான்ஸ் வரைய ஆடு பாடு என்னென்ன பண்ணு, துணியை அவுத்து போட்டுறது, இது அவங்க புருஷங்காரங்க அவங்க மகை எல்லாமே பாக்குறாங்க. அந்த வீடியோவை அவங்க எடுக்கிறதே அவங்க தான், அந்த வீடியோவை எடுக்கிறது அவங்க தான். ட்ரெஸ் மாத்துறதுல இருந்து ஜவுளி கடைக்கு போய் அங்கே போய் உள்ளே போய் எல்லாம் ஆடுறது எல்லாமே இருக்கு, இதுலேயே இருக்கு. நான் கூட வீடியோ சைடில் தான் போட்டுக்கிட்டு அதை பாருங்களேன். அதனால தான் ஆரம்பிச்சேன், பெண்கள் குழந்தைங்களாம் வீடியோ பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து சைபர் பிரிவுகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா வந்து நீங்களும் பார்ப்பீங்க, இந்த மாதிரி வீடியோலாம் நிறையா வந்துகிட்டு இருக்கு. இது தவறான வெப்சைட்ல அதுக்கு இருக்கு, அதில் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டால் ஒன்றும் பரவாயில்ல. நிறைய பேர் பார்க்குற வீடியோவில், நிறைய குழந்தைங்க பார்க்குற வீடியோ, பெண்கள் எல்லாம் பார்க்கறதுல வந்து இது மாதிரி வந்துகிட்டு இருக்கு. வந்து அரசாங்கமோ அரசு அதிகாரிகளோ இல்லை நிறைய வழக்குகளை வந்து நீதிமன்றம் இன்னும் வந்து எடுத்து செஞ்சிருக்கீங்க. தயவுசெய்து சொல்றேன், இந்த மாதிரி வழக்குகளை நீங்களே பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ண அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பிடிச்சி உள்ள கொடுங்க, உரிய தண்டனை கொடுங்க. அப்பதான் வந்து இந்த மாதிரி தவறு நடக்காம இருக்கும். இந்த பெண்கள், இளம் பெண்கள், குழந்தைகள் பாலியல் வன்புணர்வு இந்த மாதிரி நிறைய நிற்கும். இன்னும் சில கேடுகட்ட முன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க பிள்ளைங்களே வச்சு அந்த மாதிரி இருக்கு. இதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய பேர் திட்டி எல்லாம் பேசி பார்த்துட்டாங்க. சில ஆண்கள் அதை பார்க்கறதுனால அதை வீடியோ போடுங்க. ஆண்கள் ஒன்று சொல்றேன், அந்த வீடியோ பார்க்காதீங்க. அந்த மாதிரி வீடியோ வந்து நீங்க வந்து ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க, உங்க போனுக்கு வர அளவுக்கு பண்ணிடுங்க. ஏன்னா உங்க வீட்டுக்கு குழந்தைங்க இருக்கு, நாளைக்கு நம்ம போன் வச்சுட்டு அவங்க பார்த்தாங்கன்னா அது வந்து நமக்கு அசிங்கம், பெரிய அசிங்கம். தயவு சொல்றேன், நீங்க வந்து எல்லாருமே ஒழுக்கத்தை கடைபிடிங்க. அதனோட கோரிக்கை.